யமன் மீண்டும் தொடர்கிறார். பிரியத்திற்குரிய நச்சிகேதனே, நீ அடைந்த ஞான புத்தி எதுவோ அது தர்க்கத்தால் அடையக்கூடியதன்று. குரு உபதேசத்தால் மட்டுமே விளங்கிக் கொள்ள முடியும். நீ உண்மை அறிவில் திடமாக உள்ளாய். உன்னைப் போல் கேட்க விரும்புபவர்கள் என் போன்ற குருவுக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிறார். ஒரு வகையில் யமன் தன்னைத்தானே ஆசீர்வதித்துக் கொள்கிறார். நீ அடைந்த ஞான புத்தி எதுவோ அது தர்க்கத்தால் அடையக்கூடியதன்று. கடந்த பாடல்லையும் தர்க்கம்னு சொல்கிறது லாஜிக். இந்த லாஜிக் அல்லது குற்றறிவு அல்லது சிற்றறிவு, அதனால் ஞான புத்தியை அடைய முடியாதுங்கிறார். ஞானம் போன்ற உயர்ந்த தெளிவானது நம்முடைய சிற்றறிவு செயல்படாத எல்லையில் உள்ளது. நம்ம சிற்றறிவுக்கென்று ஒரு எல்லை உள்ளது. அந்த எல்லையை என்றைக்கு நாம் கடக்கிறோமோ அங்கே தான் ஞான புத்தியானது, ஞான தெளிவானது வாய்க்கும். அதை போன பாடல்லையும் சொல்லிட்டு இந்த பாடல்லையும் வலியுறுத்துகிறார். நீ அடைந்த ஞான புத்தி எதுவோ அது தர்க்கத்தால் அடையக்கூடியதன்று. ஏன்னா அறிவு ஒரு மயக்கத்தை எளிதில் உற்பத்தி பண்ணிடும். எங்கேயோ ஒரு இடத்துல உயர்ந்த அறிவானது தாழ்ந்த நிலைகளில் பயன்படுத்தப்பட்டு ஒரு அறிவு திருப்தியை ஏற்படுத்தி அந்த அறிவு கிளர்ச்சியின் மூலம் ஒரு சுகத்தை, ஒரு பெருமிதத்தை உண்டு செய்து உயர்ந்த ஞான எல்லைக்குள் நம்மை அழைத்து செல்லாத நிலைக்குள் நம்மை இருத்திவிடும். அது தர்க்கத்தால் அடையக்கூடியதன்று. குரு உபதேசத்தால் மட்டுமே விளங்கி கொள்ள முடியும். மீண்டும் குருவினுடைய மேன்மையை, குருவினுடைய உபதேசத்தை வலியுறுத்துகிறார். குருவினுடைய உபதேசம் உங்களுடைய தர்க்கத்தால் பெற முடியாது. உங்களுடைய தர்க்கம் குருவிடம் செயல்படக்கூடாது. நம் அறிவு குருவின் அறிதல் என்கின்ற நிலையிலிருந்து தாழ்ந்து இருப்பதால் நம்முடைய தாழ்மையான அறிவை கொண்டே குரு அடைந்த ஞான நிலையை கேட்டு பெறல் ஆகாது. அப்போ இந்த சிற்றறிவை, குற்றறிவை, ஒரு வகையில் என்னுடைய கையால் ஆகாத அறிவை கீழே உதறிவிட்டு ஆசான் எங்கிருந்து இதை சொல்ல நினைக்கிறார், எந்த கணத்திற்காக ஆசான் காத்திருக்கிறார், ஆசானை நாம் நம்முடைய அற்ப அறிவால் அளக்க ஒவ்வொரு முறையும் முயன்று கொண்டிருக்கிறோமா, அல்லது நம்முடைய அற்ப அறிவை கொண்டே எடை போட்டு நிற்கிறோமா? இப்படிங்கிறதெல்லாம் ஒரு சீடனுக்கு உள்ளுக்குள்ள எந்நேரமும் கருத்தாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த அறிவு எளிதில் மயக்கத்திற்குள் செல்லக்கூடியது. இந்த குற்றறிவு எளிதில் தன்னைத்தானே மோகித்து கொண்டு தன்னைத்தானே மோகித்த இன்பத்தில் திளைத்து அறிவின் ஒளியை பார்க்க முடியாத தளத்திலேயே இருந்து விடுகிறது. அந்த சிக்கல் இருப்பதால் யமதர்மன் மீண்டும் வலியுறுத்துகிறார்னு நான் நினைக்கிறேன். குருவினுடைய உபதேசம் என்பது எல்லோருக்கும் எளிதில் கிட்டுவதன்று. குரு தன்னுடைய வெற்று வார்த்தைகளின் மூலம் உயர்ந்த ஞானத்தை வெளிப்படுத்த முயன்று கொண்டிருக்கும் ஒரு நபராவார். உயர்ந்த ஞானத்தை இந்த குற்றறிவு கொண்ட ஒரு சீடனுக்காக அன்பை மட்டுமே, கருணையை மட்டுமே தளமாகவும் மூலதனமாகவும் கொண்டு வெற்று சொற்கள் மூலமாக, வெற்று சொல்லில் தன்னுடைய பொருளை பதித்து சீடனுக்கு அவன் விழுங்கும்படியாக, அவனுடைய வயிறு ஏற்றுக்கொள்ளும்படியாக, அவனுடைய நெஞ்சம் திறக்கும்படியாக செலுத்துகின்ற ஒரு அருஞ்செயலை செய்து கொண்டிருக்கிறார். இது எந்த கணத்திலும் நிகழலாம். எந்த ஒரு முயற்சியின் போதும் அது வெற்றி அடையலாம். ஏதோ ஒரு காலத்தில் அது கனியலாம். அந்த தன்மையுடைய ஒரு குருவை, உபதேசம் கெடாது அணுகும் கலையை ஒரு சீடன் பெற்றிருக்க வேண்டும் என்று யமதர்மனின் கூற்று மூலம் நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. நீ உண்மை அறிவில் திடமாக உள்ளாய் அப்படிங்கிறார்.
என்ன இந்த வாக்கியம் சொல்கிறதுன்னா, குரு ரொம்ப மேலோட்டமான சில அறிவை, ஆசைகளை, குழப்பத்தை உங்களுக்கு முதல்ல கொடுப்பார். யாருக்கு உண்மை அறிவில் நிற்கணும்னு திடம் இருக்கிறதோ அவர்கள் இதையெல்லாம் விளக்கிட்டு ஆசானை எதிர்பார்த்துருப்பாங்க. மற்றவர்களுக்கு அவர்களுடைய உலகாயத விஷயங்கள் சரி செய்யப்பட்டால் போதும், அவர்கள் அதை பற்றி புரிந்து கொண்டால் போதும், அவர்களை மடை மாற்றி விடுவது மிக எளிதாகிறது. அந்த எளிய விளக்கங்களின் மூலம் திருப்தி அடைந்து உண்மை அறிவை அறியும் பொருளில் திடமாக நிற்காமல் போனோர் ஏராளம் பேர் உண்டு. ஆனால் நசிகேதன் அவ்வாறு அல்லாமல் குருவான யமதர்மன் பாராட்டும் வகையில் நிற்கிறான். நீ உண்மை அறிவில் திடமாக உள்ளாய்கிறார். இந்த பாராட்ட ஒரு சீடன் பெறணும். ஏன்னா குருவினுடைய பல விளையாட்டுகளில் தன்னை இழந்தவர்கள் அதிகம். தன்னுடைய முக்கிய நோக்கத்தை, தான் குருவை தேடி வந்த நோக்கத்தை மறந்தவர்கள் அதிகம். இப்படி இருக்கும் பொழுது இந்த உண்மை அறிவை மட்டுமே குருவிடம் யாசித்து, குருவிடம் புறத்தே இருக்கின்ற பல பொருந்தாத செயல்களை, காரியங்களை தவிர்த்து வைத்த குறி விலகாமல் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னை போல் கேட்க விரும்புபவர்கள் என் போன்ற குருவுக்கு கிடைக்கட்டும்னு ஆசீர்வதிக்கிறார். இப்படி ஒரு சீடன் கிடைப்பானா? அதுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா ஒரு 1000 பேர் வர்றாங்கன்னா அந்த 1000 பேரில் எல்லோருமே தேடல் உடையவர்களாகத்தான் சொல்லிக்கொள்வார்கள். அந்த 1000 பேர்களை மடைமாற்ற குரு சாதாரண விவரணைகளையோ விளக்கங்களையோ கூறிக்கொண்டு தான் இருப்பார். அதிலேயே திருப்தி அடைந்து நிறைய பேர் கலைந்து விடுவார்கள். அதெல்லாம் தாண்டி, இல்லையே இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள், இந்த இடம் இன்னும் எனக்கு புரியலையே, அப்போ எனக்கு ஏன் இது இன்னும் விளங்கி கொள்ள முடியலை, என் அனுபவத்துக்கு ஏன் காலமாகிறது அப்படின்னு தொடர்ந்து தத்துவ விசாரணைக்குள் தன்னையும் தன்னுடைய பணிவை குருவிடமும் ஏற்படுத்தி கொண்டு இந்த நிலையில் உறுதியாக நிற்கின்ற ஒரு சீடன் குருவிற்கு பெரும் வரம். நிறைய நேரங்களில் இந்த சீடனுக்கு எப்படி புரிய வைப்பது போல சொல்வது என்கின்ற முனைப்பில் குரு தன்னுடைய வெளிப்படுத்தும் அறிவினையும் மெருகேற்றிக் கொள்கிறார். ஒரு சீடனுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற கருணை உள்ளத்தில் ஊறும் பொழுது தான் அடைந்த ஒன்றை லகுவாக சீடனுக்கு கடத்த குரு தன்னை மீண்டும் புதுப்பித்துக் கொள்கிறார். பேச முடியாத, வெளிப்படுத்த முடியாத, சொற்களில் வெளிப்படுத்த முடியாத ஒரு உயர்ந்த அனுபூதியை வறண்ட சொற்களுக்குள் மாற்றி கேட்க விரும்புகிற சீடனின் இருதயத்திற்குள் பாய்ச்ச குரு தன்னை தயார் செய்து கொள்கிறார். ஒரு வகையில் பிரபஞ்சம் குருவை தயார் செய்ய முனைகிறது. குருவை இவ்வகையில் மேம்படுத்தும் சீடர்கள்தான் யமதர்மன் குறிக்கின்ற சிறந்த சீடர்கள். அதுபோன்ற சீடர்கள் என் போன்ற குருவுக்கு கிடைக்கட்டும்ங்கிறார். ரொம்ப நல்ல வாழ்த்தாக இது இருக்குது. ரொம்ப முக்கியமானது. இந்த பாடலே ரொம்ப நெகிழ்வாக இருக்கிறது. வெறும் தகவல் இல்லை ஞானம். வெறும் தகவலை பகுப்பாய்ந்து பயன்படுத்தி கொள்ளும் குற்றறிவு அல்ல ஞானம். தகவலை குற்றறிவு கொண்டு அனுபவிப்பது கூட அல்ல ஞானம். அனுபவித்தபின் அனுபவங்கள் கடந்த நிலையில் அமைதியாக விலகி நிற்றலே ஞானம் அப்படிங்கிற ஒரு உறுதியான செய்தியை இந்த பாடல் சொல்கிறது. பொம்மையோடு விளையாண்டுட்டு இருப்போம். அந்த பொம்மையை வைத்து எப்படி விளையாடுவதுங்கிற அறிவெல்லாம் நமக்கு இருக்கும். விளையாண்ட அனுபவம், விளையாட்டில் பெற்ற வெற்றி, மகிழ்ச்சி, இதெல்லாம் அனுபவம் தான். ஆனால் அந்த விளையாட்டு பருவத்தை கடந்து ஒருத்தன் வளர்றான் பார்த்தீங்களா, அந்த கடத்தல்ங்கிற நிலை தான் முதிர்ச்சி. அந்த முதிர்ச்சி தான் ஞானம். என்னுடைய குற்றறிவு என்னிடமிருந்து விடுபட்டு ஆன்மீக அனுபவங்களாக உருமாற வேண்டும். என்னுடைய ஆன்மீக அனுபவம் கூட ஒரு பொழுது கடக்கப்பட வேண்டும். கடந்து ஏதோ ஒரு உயர்ந்த கதியில் லயமாக வேண்டும். அந்நிலைக்கு
அனுபூதி என்று பெயர். அந்த அனுபூதி தர்க்கத்தால் அடைய முடியாது. இதை இந்த பாடலின் சாரமாக எடுத்துக்கொள்கிறோம். அப்படியான தன்மையில் இருக்கின்ற நசிகேதன் குருவுக்கு கிடைத்த வரம் பொருந்திய சீடனாவான். அடுத்த பாடல். கர்மத்தால் உண்டாக்கப்பட்ட செல்வம் அனித்தியம் என்பதை நான் அறிவேன். நிலையற்ற பொருட்களால் நிலையான செல்வத்தை அடைந்து விட முடியாது. ஆனாலும் நிலையற்ற பொருட்களை கொண்டு நசிகேத யாகத்தை செய்த நான் யம பதவியை அடைந்திருக்கிறேன். இது யமன் சொல்லுகின்ற அடுத்த பாடல். கர்மத்தால் உண்டாக்கப்பட்ட செல்வம் அனித்தியம் என்பதை நான் அறிவேன். அனித்தியம்னா மாறுபடக்கூடியது, எளிதில் மாற்றத்திற்கு உள்ளாகக்கூடியதுன்னு பொருள். அப்படியான ஒரு செல்வத்தை, எளிதில் மாறுபாடு அடையக்கூடிய ஒரு செல்வத்தை நான் என் செயல்கள் மூலம் பெறுகிறேன். நிலையற்ற பொருட்களால் நிலையான செல்வத்தை அடைந்து விட முடியாது. நிலையான செல்வம் எது? இந்த கர்மத்தை கடந்த நிலையில் இருக்கின்ற அந்த உயர்ந்த இறை அனுபவ நிலை தான் நிலையான செல்வம். அது மாறாது, என்றைக்குமே மாறாது. அந்த மாறாத செல்வத்தை மாறுகின்ற செல்வத்தால் அடைய முடியாது என்பதை நான் அறிவேன். ஆனாலும் நிலையற்ற பொருளை கொண்டு நசிகேத யாகத்தை செய்த நான் அப்படிங்கிறார். நிலையற்ற பொருட்கள்லாம் எது? நம்முடைய அனுபவத்தில் என்னெல்லாம் இருக்குது? நம்ம தத்துவ விசாரணைக்கு உட்படுத்தும் போது இந்த உடல் நிலையற்றது. ஏன்னா நமக்கு தெரியும் இதுக்கு ஒரு ஆயுட்காலம் உண்டு. அதுக்கப்புறம் இன்னும் யோசித்தா இந்த பூமி கூட நிலையற்றது. ஆனால் நம்முடைய ஆயுளின் அளவை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு அது நிலையாக இருப்பது போல் தோன்றும். ஆனால் மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. சூரிய சந்திரர்கள் மாறி மாறி வருகிறார்கள். இரவு பகல், குளிர் வெப்பம், இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் உலகில் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பொழுது இந்த உலகமும் அழிவுக்கு உட்படுத்தப்படுகிறது. தோற்றத்திற்கு உட்படுத்தப்படும் யாவும் அழிதலுக்கு உட்படுத்தப்படுகிறது. அப்போ அதுவும் மாறுது. இந்த இடத்துல நிலையற்ற பொருட்களை கொண்டு நசிகேத யாகத்தை செய்து நிலையான பொருளை அடைவது என்றால் என்னங்கிற கேள்வி வருகிறது. அப்போ எனக்கு என்னுடைய அனுபவத்தில் நிலையற்ற பொருள் எது? என்னுடைய செல்வம், என்னுடைய பெயர் புகழ், என்னுடைய வீடு மனை மக்கள், இதெல்லாம் என் கண்ணு முன்னாடி என் புறத்தே தெரிகிற நிலையற்ற செல்வம். எங்கிட்ட இருக்கிற நிலையற்ற செல்வம் எது? என்னுடைய உடல், என்னுடைய மூச்சு, ஆற்றல், அறிவு, இதெல்லாம் என்கிட்ட நிலையற்ற செல்வமாக இருக்கிறது. இது ரெண்டையும் கொண்டு நசிகேத யாகத்தை செய்த நான் அப்படிங்கிறார். இப்போ யாகம்னு எடுத்துக்கோமே, நிலையற்ற பொருளை கொண்டு யாகம் செய்கிறோம் அப்படின்னா என்னது? நீங்கள் வெளியே செய்கிற யாகங்கள் எடுத்துக்கங்க. அக்னி வளர்க்குறோம், ஹோமகுண்டத்தை உருவாக்குறோம், நிறைய பொருட்களை, மூலிகைகளை அந்த யாகத்தில் சமர்ப்பிக்கிறோம். அந்த பொருட்கள் எல்லாம் நிலையற்றது தான். அந்த யாகம் கூட ஒரு காலத்துக்கு மேலே நிலையாக நிற்காது. அதற்கென்று ஒரு முடிவு நேரம் உண்டு. இப்போ நிலையற்றதை கொண்டு நிலையற்ற யாகம் ஒன்றை நாம் செய்கிறோம் வெளியே. ஆனால் நசிகேத யாகங்கிறது நிலையான ஒன்று. நிலையற்ற பொருளை கொண்டு செய்யப்படும் அந்த யாகம் உள்ளே நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று. அது சாதாரண உலகியல் யாகம் அல்ல அப்படிங்கிறத யமன் இங்கு குறிப்பிடுகிறார். ஆனாலும் நிலையற்ற பொருள்களை கொண்டு நசிகேத யாகத்தை செய்த நான் யம பதவியை அடைந்திருக்கிறேன். யம பதவிங்கிறது நம்முடைய வாழ்நாளிலிருந்து பார்க்கும் பொழுது யமனுடைய வாழ்நாள் ரொம்ப பெரியதாக இருக்கிறதால அது நித்தியமாகப்படுகிறது. ரொம்ப ரொம்ப உயர்ந்ததாகவும் ரொம்ப ரொம்ப காலம் இருப்பதாகவும் அந்த யம பதவி சொல்லப்படுகிறது. நிலையற்ற பொருட்கள்னு வரும்போது அது உங்களுடைய சுவாசமாக, மனமாக, அகத்தே இருக்கிறது. புறத்தே நீங்கள் செய்கிற சடங்குகளாக, ஹோமத்திற்குரிய பொருட்களாக இருக்கிறதுங்கிறத பார்த்தோம். இதை கொண்டு யமதர்மன் யம பதவியை அடைந்திருக்கிறேன்னு சொல்கிறார். மிக நிச்சயமாக அவர் புறயாகத்தை மட்டும் சொல்லவில்லை, அகயாகத்தையும் சேர்த்து தான் சொல்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி.
அடுத்த செய்தி, அவர் யம பதவியை அடைந்திருக்கிறேன்னு சொல்கிறார். அப்படின்னா யம பதவி என்பது ஒரு நாற்காலி போல். அந்த நாற்காலியில் ஒரு ஜீவன் வந்து உட்கார்ந்துருக்கு, யம பதவியை அடைந்திருக்கு. இந்திர பதவியை அடைவது போல யம பதவியை ஒரு ஜீவன் வந்து அடைந்து அனுபவித்து பிறகு செல்கிறது. யம பதவியை விட உயர்ந்த பதவியை நோக்கி அது விரைகிறது. இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அப்போது நான் அல்லது நச்சிகேதன் என்றோ ஒரு நாள் அந்த உயர்த்தன்மையான அந்த பதவியையும் அடைவோம், அனுபவிப்போம் அப்படிங்கிறது பொருளாகிறது. அதற்கு என்ன செய்யணும்? நிலையற்ற பொருட்களை கொண்டு நிலையான ஒன்றை அடைய நச்சிகேத யாகத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அறிவு நமக்கு யமதர்மன் மூலம் புகட்டப்படுகிறது. அடுத்த பாடல் யமனே தொடர்கிறார். அதற்கு முன்பு நமக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், நச்சிகேத யாகம்னு என்ன செய்கிறது, எப்படி செய்கிறது? இந்த கேள்வி மெல்ல மெல்லமாக விவரிக்கப்படுகிறது. அடுத்து வரக்கூடிய பாடல்களில் மெல்ல மெல்லமாக அது விவரிக்கப்படுகிறது. அடுத்த பாடல் யமன் தொடர்கிறார். நச்சிகேதா, இன்பங்களின் எல்லை உலகங்கள் அனைத்தும் உறைந்திருக்கும் சூக்ஷ்மமான நிலைகள், கர்ம உபாசனையால் அடையக்கூடிய உச்ச பலன், இறுதியான அச்சமற்ற அபய நிலை, பூஜிக்கத்தக்க அனிமாதி சித்திகள் நிறைந்த லோகமாகிய இந்த பிரம்மலோகத்தையே, இத்தனை நேரம் அவர் பிரம்மலோகத்தை தான் சொல்கிறார், இந்த பிரம்மலோகத்தையே தீரமும் மன உறுதியும் உடைய நீ வேண்டாம் என்று உதறிவிட்டாய். நச்சிகேதனுடைய பெருமையை நம்முடைய மனதுக்குள் தொடர்ந்து பதிய வைக்கிறார் யமதர்மன். ஒரு சீடன்னா இப்படித்தான் இருக்கணும்னு நம்ம மனதுக்குள்ள ஒரு முத்திரையை நச்சிகேதன் பதிப்பித்து கொண்டே இருக்கிறார். யமதர்மனும் பதிக்கிறார். நச்சிகேதா, இன்பங்களின் எல்லை, அதாவது புலன்கள் மூலமாக நாம் பெறுகின்ற அனைத்து வகையான இன்பங்களுக்கும் ஒரு எல்லை இருந்துச்சுன்னா அந்த எல்லை உலகங்கள் அனைத்தும் உறைந்திருக்கும் அதிசூக்ஷ்ம நிலைகள். நம்ம உலகம்னு சொல்கிறது நம்முடைய உள்தன்மைன்னு சொல்லியிருக்கிறோம். வெறுமனே இந்த பூமிங்கிற நாம் கண்ணால் பார்க்கிற இந்த உலகம் மட்டுமல்ல, சூக்ஷ்ம லோகம்னு சொல்கிறது அனைத்துமே நம்முடைய ஆற்றல், அதி உயர்வு, அதி நுண்ணியம் பெற்ற சூழலில் நாம் உள்ளே உணர்கின்ற ஒரு வெளியைத்தான் உலகம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அதிசூக்ஷ்மமாக பல உலகங்கள் உள்ளன. அந்த உலகங்கள் யாவும் உறைந்திருக்கின்ற ஒரு நிலையை யமதர்மன் குறிப்பிடுகிறார். அதற்கு பிறகு கர்ம உபாசனையால் அடையக்கூடிய உச்ச பலன். கர்ம உபாசனைங்கிறது நம்ம செய்கிற செயல்களினுடைய உச்ச பலன். இறுதியான அச்சமற்ற அபய நிலை, மரணமற்ற ஒரு பெரிய நிலை. அது மரண பயம்தான் நம்மளுடைய இறுதி பயம். அந்த பயமும் மற்ற ஒரு உயர்ந்த நிலை, பூஜிக்கத்தக்க அனிமாதி சித்திகள் நிறைந்த லோகம். நிறைய பயிற்சிகள் அல்லது நிறைய தவங்கள்லாம் செய்து உள்ளுக்குள்ளே ஊடுருவி போக போக ஒருவரிடமிருந்து நிறைய ஆற்றல்களும் சித்திகளும் வெளிப்படுகின்றன. அந்த மாதிரி சித்திகள் நிறைந்த ஜீவர்களால் நிறைந்த உலகம் இந்த பிரம்மலோகம். இந்த பிரம்மலோகத்தையே தீரமும் மன உறுதியும் உடைய நீ வேண்டாம் என்று உதறிவிட்டாய் அப்படிங்கிற. ஏன்னா இது அனித்தியமானதுன்னு நச்சிகேதன் புரிந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இது போன்ற உயர்ந்த யாகத்தை மேற்கொள்ளும் ஒருவன் இந்த மாதிரியான அனுபவங்களை, உயர்வை உள்ளே பெறும் பொழுது ஏதேனும் ஒரு சிறு கணத்தில் இந்த உலக மயக்கத்தில் சிக்குண்டு திரும்பவும் கீழே வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நித்தியமாக கருதாமல் அதை அனித்தியம் என்று கருதி மேலே செல்ல வேண்டிய ஒரு ஜீவன் அதிலேயே சிக்குண்டு அதனுடைய வினைப்பயன் முடியும் பொழுது அல்லது நம் தன்மை குலையும் பொழுது மீண்டும் கீழான உலகங்களுக்கு வந்துவிட வாய்ப்புள்ளது. அப்படி இல்லாமல் இவை அனைத்தையும் உதறிவிட்ட நச்சிகேதனை யமதர்மன் மனதார புகழ்கிறார் இந்த பாடலிலும்.